விழுகிறது. எரிகோ முன்னால விழுந்துச்சா பின்னாடி விழுந்துச்சா? எங்க விழுந்தான்னு? பின்னாடி கூடி விழுந்துச்சா முன்னால கூடி விழுந்து? பின்னாடி. சரி, அதுக்கு ஒன்றும் வேற ஆதாரம் இல்லை. ஆனாலும் இந்த தோண்டி பார்க்குறாங்கல்ல எக்ஸ்கவேட்டர்ஸ், அந்த அகழ்வாராய்ச்சின்னு சொல்லுவாங்க. நிறைய இடங்கள்ல தோண்டி இப்பெல்லாம் தோண்டிட்டு கிடக்காங்க. மண் ஓடு கிடைச்சது, அது ஓடு கிடைச்சதுன்னு இவங்க பண்றாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம வரலாற்று காரியங்களை நம்புறதுக்கு எதுவா ஆண்டவர் இன்னும் வச்சிருக்காரு. அப்ப தோண்டி பார்த்த பொழுது எரிகோ கோட்டை முன்னாடியும் விழல பின்னாடியும் விழல, அப்படியே இறங்கி இருக்கலாம். பாருங்க, கர்த்தர் தான் அப்படி செய்ய முடியும். நம்ம இடிச்சு தள்ளினோம்னா ஏதாவது ஒரு பக்கம் விழும். இது அப்படியே இறங்குறதாக அவங்க ஆராய்ச்சி சொல்லுகிறது. சரி, இப்போ அது பெரிய மேட்ரு கிடையாது. அப்போ 6வது அதிகாரம் வெற்றியா தோல்வியா? என்னமோ வெற்றி தானே. சரி, 7வது அதிகாரத்துல ஆயி பட்டணம் தோல்வியா? சரி, 8வது அதிகாரம். 8வது அதிகாரத்தை பெரும்பாலும் படிக்கிறது இல்லை, ஏன்னா 7 தான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 8 விட்டுருவோம் அப்படியே. அப்ப 8 படிச்சு பார்க்கும்போது இதே ஆயி பட்டணத்தை கர்த்தர் ஜெயிக்க வைக்கிறார், மேற்கொள்ள வைக்கிறார். சரி, இப்போ அதெல்லாம் சும்மா ஒரு பொதுவான ஜெனரல் இன்ஃபர்மேஷன். இப்ப 7வது அதிகாரத்துல அதுக்கு முன்னாடி 6வது அதிகாரத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். எப்பவுமே ஆண்டவரே எனக்கு இப்படி செய்யக்கூடாதுன்னு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு போலீஸ்காரர் நிறுத்துறாரு ரோட்ல, நீ ஏன் இப்படி வரல, ஏன் பெல்ட் போடலன்னு கார்ல உள்ளவனு கேட்காரு, அல்லது ஹெல்மெட்டு. அப்ப நான் வெளிநாடு போயிருந்தேன், நாட்டுல இப்படி சட்டம் இருக்குன்னு தெரியாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. தெரியாது என்பது நீங்க தப்புவதற்கான ஒரு வழியாக கொள்ள முடியாது. அப்போ இங்க ஒருத்தன் தப்பு பண்றான் 7வது அதிகாரத்துல, அவன் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அது காரணம் 6வது அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 6வது அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. அந்த சாபத்தீடு 4 தடவை வருது பாருங்க. சாபத்தீடானதில் ஏதாயிலும் எடுத்துக்கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடு ஆகாதபடிக்கும். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, கவனிங்க இங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, முதல்ல சொல்லிட்டார் ஆண்டவர், இதெல்லாம் விழுந்து போச்சு, எரிகோவை கர்த்தர் விழ செய்து விட்டார், அங்க யாரும் எதையும் தொடக்கூடாது. தங்கம் இருக்கும், வெள்ளி இருக்கும், வேற விலையேறப்பட்ட பொருட்கள் இருக்கும், எதையும் யாரும் கை வைக்க கூடாது. எரிகோல யாரும் வேற வீடோ பட்டணம் வேற எதுவும் கட்டக்கூடாது. இதெல்லாம் சொல்லிட்டார் ஆண்டவர். அப்போ இன்னைக்கும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. எனக்கு தெரியாது. சில சமயம் என்ன வார்த்தை பயன்படுத்துறோம், தெரியாம செஞ்சுட்டேன். தெரிஞ்சுதான் செஞ்சோம், ஆனா சொல்றது என்ன, தெரியாம செஞ்சுட்டேன். அப்போ ஆண்டவருக்கு முன்னாடி எதுவுமே தெரியாத ஆண்டவரேன்னு ஒரு அப்பாவித்தனமா சொல்ல முடியாது. எல்லாம் நமக்கு தெளிவா ஆண்டவர் காட்டியிருக்கிறார், எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, எது சரி எது சரியில்லை. கர்த்தர் தெளிவாக எல்லாவற்றையும் விளக்கி காட்டியிருக்கிறார், சொல்லி இருக்கிறார். சரி, இப்ப இதுல 6வது அதிகாரத்தை பார்த்தோம். 7வது அதிகாரம் யோசுவா 7ல இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள்.
எத்தனை பேர் தப்பு பண்ணாங்க? ஏகப்பட்ட பேர். அப்படியா? ஆனா அங்க அப்படி போட்டிருக்கு ஒரு ஆள் தானா? இப்ப இங்கே அப்படி போடலையே. அப்ப பாருங்க, ஒரு ஆள் பண்ற தப்பு, சபையில ஒரு ஆள் பண்ற குற்றம் சபை முழுவதுக்கும் அது பிரதிபலித்து பரவி பேர் வாங்கும், பேர் வாங்கி கொடுக்கும். இன்னும் உங்க சபையில் இப்படி ஒரு ஆள் இப்படி பண்றாராம்ல, நமக்கே கஷ்டமா இருக்கும். அப்ப நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நேர்மையா நடக்கணும், சரியா நடக்கணும், சத்தியத்தின்படி வாழணும்னு நினைச்சு வரும் பொழுது, சபையில ஒரு நபர், அந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல ஒரு பிள்ளை அல்லது ஒரு பையன் தப்பு பண்ணினால் சபையை பற்றி பேசுவார்கள். மறந்துடக்கூடாது. எனக்கு மட்டும்தானே பாதிப்பு, என் பிள்ளை இப்படி வேணும், என் இஷ்டம், அப்படி கூட வருவாங்க, அதை நியாயப்படுத்துவாங்க. இது எங்க குடும்ப காரியம், சொல்ல முடியாதுங்க நீங்க. இது எங்க குடும்ப காரியம், நாங்க இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கத்தான் செய்யும். அப்போ அது எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்க. இப்போ இங்க போடப்பட்டிருக்கிற வார்த்தை, இதுல இஸ்ரவேல் புத்திரர், நம்ம அப்பதான் வாசிச்சோமே 6:18, இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். இஸ்ரவேல் இஸ்ரவேல் இஸ்ரவேல்னு வருது, அவன் பேர் மட்டும் இல்லை. கவனிங்க, அவன் பேர் மட்டும் இல்லை. இப்போ சகோதரன் ஒரு அவசரமா போன் எடுத்து ஓடுறாரு, ஏதோ ஒரு முக்கியமான இது இருக்கும். பொதுவாக நான் போற இடங்கள்ல சொல்ற காரியம், அது என்ன அவசரமா இருந்தாலும், நேற்று கூட சங்கரன் கோயில சொல்லிட்டு இருந்தேன், அவர் யாரா இருந்தாலும் சில சமயம் மூப்பரா இருப்பாரு, எழுந்து போவார். நான் ஒரு இதுக்காக சொல்றேன், இப்ப சகோதரனை குற்றப்படுத்துறதுக்காக இல்லை, அவர் போனதுனால உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கணும், ஆராதனையோ ஜப கூட்டமோ என் வீட்டு கூட்டம், வீட்டு கூட்டம்னா சும்மா வாட்டுக்கு வீட்டு கூட்டம் ஒரு பக்கம் நடக்கும், ஒரு பக்கம் இவரு. கர்த்தர் பிரசன்னமாயிருக்கிற இடத்துல கர்த்தரை எப்பொழுதும் கனம் பண்ணணும். கர்த்தரை எந்த நிலைமையிலும் துக்கப்படுத்திருக்காது. என்ன வந்தாலும் வந்துட்டு போதியா, ஆஃப் பண்ணி போடு. நான் உங்களுடைய பொது இதுக்காக சொல்றேன். இப்ப சகோதரன் ஏதோ ஒரு முக்கியமான இதுக்கு போனாலும், நம்ம இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல இதெல்லாம் நிறைய கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் நினைக்கல. சரி, நான் அப்பப்ப சொல்ல வேண்டியதை சொல்லிட்டா எனக்கு ஃப்ரீ ஆயிரும், இல்லைன்னா நான் மனசுல வச்சுக்கிட்டு இருப்பேன். சரி, இப்ப இந்த 7வது அதிகாரத்துல ஒருவன் செய்த தப்புனால, தப்போ தவறோ பாவமோ அக்கிரமமோ எப்படினாலும் எடுத்துக்கலாம், ஆண்டவர் மீறுதல்னு கூட எடுத்துக்கலாம், எடுக்காத எடுக்கிறான். அது அவனை பத்தி என்ன அட்ரஸ், இந்த ஆகானுங்கிறவனுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்கு. யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீக்கு பிறந்த ஆகான் என்பவன். தப்பு பண்ணவனுடைய பேரு குறிக்கப்படும். ஒருவேளை விசுவாசியாயிருந்து தவறு பண்ணாலும் சரி, அக்கிரமம் பண்ணாலும் சரி, மீறுதல் பண்ணாலும் அந்த விசுவாசியோட அப்பா பேரு, அப்பாவுடைய அப்பா பேரு, முன்னோர்கள் பேரு, வம்சம் எல்லாம் நோட் பண்ணி சொல்றாரு. நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும். அப்போ நம்ம யாரும் எந்த தப்பும் பண்ணிட்டு தப்ப முடியாது. சகலமும் குறிக்கப்படும். புத்தகங்கள் திறக்கப்பட்டன. என்னென்ன புத்தகமா நமக்கு தெரியாது. கர்த்தர் ஞாபக புத்தகம் எப்படி, எல்லாம் அந்த புத்தகம் அழியாது. நீங்க வச்சிருக்கிற கம்ப்யூட்டர்ல கூட எல்லாமே என்னதாயிரும், அதுக்கு என்ன வார்த்தை சொல்லுங்க, எரேஸ் ஆயிருமோ, டெலீட் ஆகிறது இல்லை. அது அந்த வைரஸ், கம்ப்யூட்டர்ல ஒரு வைரஸ் புகுந்துச்சுன்னா நிறைய டீட்டெயில காணாம போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது கர்த்தர் எழுதி வைத்ததுல யாரும் மாற்றம் பண்ண முடியாது, எல்லாம் குறிக்கப்படும். சரி,
இப்போ சாபத்தீடானதில சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. என்ன எடுத்துட்டு போனான்னு 21வது வசனத்துல இருக்கு பாருங்க. 21. இந்த 21வது வசனத்தை வாசிங்க சத்தமா. சரி, இப்போ என்னென்ன ஐயா எடுத்து ஒழிச்சு வச்சாரு பாருங்க. அங்க கிடைச்சத ஒழிக்காத எடுக்காதுன்னு சொன்னார்ல. என்னென்ன எடுத்தாங்கிறதும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. நம்ம அதான் நினைக்கணும், ஆண்டவரே நான் செய்யற ஒன்னொன்னு ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. இவன் எடுத்தது யாருக்கு தெரியும்? குடும்பத்தாருக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம், மற்ற யாருக்கும் தெரியாது. ஆனா அவன் என்ன எடுத்தாங்கிறது பைபிள்ல ரெக்கார்ட் ஆகி வருது. கொள்ளையில நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை. அந்த மாதிரி சால்வை எங்கேயும் கிடைக்காதுப்பா. ஒரு முறை ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் பொழுது அந்த டிடிஆர்ல டிடிஇ அல்லது டிடிஐ, டிராவலிங் டிக்கெட் இன்ஸ்பெக்டர், டிராவலிங் டிக்கெட் எக்ஸாமினர், அதனால டிடிஇ அல்லது டிடிஐ, நம்ம ஏதோ டிடிஆர்னு சொல்லி பழகிட்டோமா நம்ம. சரி விடுங்க. இப்போ இவர் ஒரு இடத்துல ஏசி கம்பார்ட்மெண்ட்டா ஏதோ ஒன்றுல பார்த்துக்கிட்டே இருக்கேன். அங்கே வந்து போர்வையெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ ஒரு போர்வையை எடுத்து பைக்குள்ளே வைக்கிறார். அந்த டிடிக்கு சம்பளம் கிடையாதோ என்னமோ. சம்பளம் உண்டா? டிடிக்கு சம்பளம் உண்டாயா? நீங்கள் அடிக்கடி ட்ரெயின் டிடிக்கு சம்பளம் உண்டா இல்லையா? நீங்கள் மத்திய அரசாங்கம் உண்டா? ரொம்ப பாவம், குறைஞ்ச சம்பளமோ 1000 ரூபா மினிமமோ. சரி, அப்ப நீ சம்பாதிக்கிறீல, ஏன் களவாங்குற? ஐயோ களவுன்னு சொல்லக்கூடாது. நான் போறேன், நான் எடுத்து அவன் சொத்தாது. நிறைய பேர் அப்படித்தான். ஆபீஸுக்கு போனா ஆபீஸ்ல உள்ளதை தூக்கிட்டு வருவாங்க வீட்டுக்கு. பையன் கேட்பான், எப்பா நாளை கழிச்சு மிட் டேர்ம் டெஸ்ட் ஆரம்பிக்குதுப்பா, பேப்பர் இல்லப்பா. சரி சரி, நான் வரும்போது எடுத்துட்டு வரேன். ஓஹோ, உங்க ஐயா வீட்டு சொத்தாது. ஆபீஸ்ல இருந்து வரும்போது இவர் எடுத்து வருவார் பேப்பர். A4 ஷீட்டுப்பா, 4 A4 ஷீட், 4 இல்லை, ஒரு 10 20 கொண்டு வாங்க, ஏன்னா 3 பரீட்சைக்கு வேணும். விசுவாசி. விசுவாசி அதிகாரி, அரசாங்க சம்பளம். அதுக்காக சம்பளம் குறையா இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ள கடவாயின்னு ஆண்டவர் சொல்லல. அப்போ யாரா இருந்தாலும் எல்லாம் குறிக்கப்படும். என்னென்ன எடுத்தான்னு வரிசையா வருது. ஒரு பாபிலோனிய சால்வை 200 வெள்ளி சேக்கல். 200 வெள்ளி சேக்கல். சேக்கல், ஒரு சேக்கல் வந்து கிட்டத்தட்ட 15 கிராம்னு போட்டிருக்காங்க. சில இதுல 12 கிராம்னு போட்டுறாங்க ஒரு சேக்கல். தாளந்துங்கிறது வேற. தாளந்துன்னா என்ன வெயிட்டு? 32 கிலோன்னு போட்டிருக்காங்க. 34 கிலோ, சில இதுல 36 கிலோ. அந்த வெயிட் சொல்றேன். தாளந்து, ஒரு தாளந்து. தாளந்து கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்து, அது வேற. இது வந்து வெயிட்டு. அப்போ ஒரு தாளந்துங்கிறது 34 கிலோ அல்லது 36 கிலோ போடுறாங்க. ஒரு சேக்கல்ங்கிறது ஒரு 15 கிராம் அல்லது 12 கிராம். ஒவ்வொருத்தரும் சில இதை உத்தேசமா வச்சு எழுதுறாங்க. சரி, இப்போ 200 வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலம். அப்படியே ஒரு பெரிய துண்டு கிடைச்சது. அந்த பொன் பாலத்தினுடைய வெயிட் 50 சேக்கல். அதுல அடுத்த வரியில 3 காரியம் இருக்கு. இப்ப நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். 21வது வசனத்துல 5வது வரியில 3 பாயிண்ட் ஈஸியா சொல்லிடலாம் நீங்க. 1 கண்டு, 2வது இச்சித்து, 3வது எடுத்துக்கொண்டேன். இதுதான் வாழ்க்கையில பிரச்சனை.
பார்க்கறது கூட பெரிய குற்றம்னு சொல்ல முடியாது. நம்ம கண்ணை மூடிட்டு போக முடியாது. நான் யாரையும் பார்க்க மாட்டேன், நான் ரொம்ப இதாக போவேன். இந்த சிலர் அந்த சில மதத்தில், குறிப்பிட்ட ஒரு மதத்தில் அந்த பெண்கள் கருப்பா உடை அணிஞ்சிருப்பாங்க, அது இவ்வளோண்டுக்கு தான் இடைவெளி இருக்கும் போகும்போது. அப்போ அவங்க எதுக்கு அவ்வளவு மூடுறாங்க? அவங்க மத சடங்கு. யாரும் தன்னை பார்க்கக்கூடாது. நான் தான் எனக்கு சந்தேகம், யாரும் உங்களை பார்க்கக்கூடாதுல்ல, நீங்க அடுத்த ஆளை பார்க்குறீங்க அப்படின்னு நான் நினைப்பேன். நான் போய் கேட்க போனேன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். சரி, இப்போ இங்க எதுக்கு சொல்ல வரேன்? பார்க்கிறது. ஆண்டவரே, இந்த பார்வை, அதுதான் ஆண்டவர், உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினாலதான் இடரல். அப்ப என்னுடைய பார்வையினால சிம்சோனை போல அவன் பார்த்தான், அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னா அப்பா அம்மாட்ட போய் சொன்னான், அவங்க வேண்டான்னு சொன்னாங்க. மீறி மீறி இவன் சொல்லி கடைசியில அவளைத்தான் திருமணம் செய்வேன், நாசமா போனான். அப்போ ஒரு ஜட்ஜு, அவரு சும்மா தெருவில் போறவன், ஒரு நியாயாதிபதி, அவன் கண்களை பறி கொடுத்தான், கண்களின் இச்சைக்கு அடிமையாகி விட்டான். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம் வீட்டில். நம்ம அடிக்கடி ஃபோனை யூஸ் பண்றோம். இந்த ஃபோனில் என்னென்னமோ இருக்கு. சின்ன பிள்ளைகளை பார்த்தா என்ன சொல்றோம், உனக்கெல்லாம் இப்போ ஃபோன் இருக்கு, இந்த வயசுல உனக்கு எதுக்கு ஃபோனு வீட்டில்? அதான் பிரச்சனை. நான் நினைப்பேன், இந்த பிள்ளைகளை சத்தம் போடுறது சரிதான், அந்த பிள்ளைகள் நம்ம ஃபோன் பார்க்கறத பார்த்துக்கிட்டே இருக்குல்ல, எப்படி எந்நேரமும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், அந்த பிள்ளைகளை பார்க்க விட மாட்டேங்க. இது சரியா இல்லையான்னு மட்டும் எனக்கு சொல்லிடுங்க ஒரு நிமிஷம். பிள்ளைகளை திட்டுறீங்களா? உனக்கு இந்த வயசுல என்ன போனு? அப்ப அந்த பிள்ளைகளை திட்டுறீங்க. நீங்க சொல்லுவீங்க, நாங்க பெரிய ஆட்கள். பெரிய ஆட்கள்னா பார்த்துட்டே இருக்கணுமோ? பெரிய ஆட்கள்னா ராத்திரி படுத்து கிடந்து படம் பார்த்துட்டு இருக்கணுமோ? அப்ப இதெல்லாம் பிள்ளைகள் பார்க்கும். பிள்ளைகள் இப்போ இழுத்து போர்த்தி தூங்குற மாதிரி நடிக்கும். ஆனா நீங்க பண்ற ஒன்னொன்னே கவனிச்சுட்டு இருக்கு. அப்போ நான் நினைச்சு பார்ப்பேன், அப்ப இந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி ரொம்ப நம்ம பயன்படுத்தாம மற்ற நேரங்கள்ல அவசியமானதை அதிலே பார்க்க வேண்டும். சரி, இப்படி தேவையில்லாம பல காரியங்கள் இப்போ குறுக்க வருது. இப்ப இவ்வளவும் வரும் பொழுது இந்த 3 காரியத்தை மறந்து விடக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலும் ஆண்டவர் ஒரு கேப் கொடுக்குறாரு, மறந்துடாதீங்க. அவன் திடீர்னு விழுந்து போனான், அந்த பெண் விஷயத்துல திடீர்னு விழுந்து போனான், அந்த பாவத்துல திடீர்னு விழுந்து போனான்னு சொல்ல முடியாது. முதலிலே பார்க்கிறான். மொட்டை மாடிக்கு போறிய, எதுக்கு அங்க உனக்கு என்ன வேலை தாவீதே? நானும் அங்க யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, உன் வேலை எங்க? அங்கதானே. நீ ஏன் மொட்டை மாடி போன? ஒரு ஸ்டெப்பு. பாவத்துல விழுந்து போகிறதுக்கு ஸ்டெப் இருக்குங்க. அவன் பார்க்கிறான், அவளோடு பாவம் செய்கிறான், அவளுடைய கணவனை கொலை செய்கிறான். விழுந்தாச்சா? ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இடையில ஒரு கேப் கர்த்தர் கொடுக்கிறாரு. அப்ப நீ பார்த்தது கூட பெரிய காரியம் இல்லை, ஓடி வந்திருக்கணும் இல்லை நீ கீழே. ஐயோ, நான் இப்படி போயிட்டனே, இப்படி பார்த்துட்டேன் ஆண்டவரேன்னு நீ சரண்டர் ஆகி மன்னிப்பு கேட்டிருந்தீன்னா, ஐயே அப்பா, உன்னை ரொம்ப மிச்சிக்கிடுவார் ஆண்டவர். ஏன் பார்த்தான்லாம் கேட்க மாட்டார். அப்போ இதெல்லாம் நம்ம மனதில் ஞாபகம் வைக்க வேண்டும். இந்த பார்வை என்னை கெடுக்கிறது. கண்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டான், அதை இச்சிக்கிறான். எப்ப இது எவ்வளவு பெரும். ஒரு முறை குற்றாலத்துல ஏதோ கேம்ப் நடக்கும்போது நாங்க ஒரு ரூம்ல தங்கி, ரொம்ப வருஷம், இப்போ உள்ள இடம் இல்லை, அங்க மேல கலைவாணர் கலை அரங்கத்துல தான் முந்தைய நடக்கும். அப்போ போய் இருக்கும்போது ஒரு லாட்ஜ், பழைய லாட்ஜ், அந்த முனிசிபல் பஞ்சாயத்துக்காரங்க கட்டி வச்சிருப்பாங்க, பரிதாபமா இருக்கும். அப்போ அதுல தான் தங்க வாய்ப்பு இருந்தது. தங்கும் பொழுது அப்போ ஏதோ மேலே பொருளை வைக்கணும்னு இப்படி கையை மேலே தடவும் போது அதில் ஒரு செயின், பெண்கள் போடுகிற தங்க செயின், நான் சரியான நீளம் சொல்றேன் ஒரு இது. அப்போ நம்ம என்ன நினைப்போம்? சரி, இது யாருதோ,
இப்போ கொண்டு போய் போலீஸில் கொடுத்தாலும் அவன் வாய்க்கில் போட்டு மொழிகிட்டாலும் முடிஞ்சிருவான். அல்லது பஞ்சாயத்தில் ஒப்படைக்க அவங்களும் என்ன பண்ணுவாங்களோ இப்படியெல்லாம் சமாதானப்படுத்தி வைக்கலாம்ல. அப்போ இது நான் இந்த உதாரணத்தை சொல்லும் பொழுது என்னமோ ரொம்ப அப்படி இல்லை. இது எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட உண்மையை ஆண்டவர் எதிர்பார்க்குற பிறகு நேர அடுத்த நாள் பஞ்சாயத்து ஆஃபீஸ் போய் இந்த மாதிரி உங்கள் லாட்ஜில் இப்படி ஒன்று கிடந்துச்சு, அதனால் இதை நீங்கள் யாரும் கேட்டு வந்தால் கொடுங்கன்னு அவங்ககிட்ட எழுதி வாங்கிட்டு கொடுத்தேன். ஒரு தாளில் நான் எழுதி 2 காப்பி, ஒரு காப்பி அவங்களுக்கு ஒரு காப்பி எங்களுக்கு, இந்த மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது, அதை உரியவரிடம் சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு எழுதி ஏன் சொல்கிறேன்னா, இது நமக்கு பல சிந்தனைகள் வரணும். நம்ம என்ன களவாங்கவா செஞ்சோம், அது வாட்டு கிடக்கு, ரோட்டில் கிடக்கு. இப்போ இப்படியெல்லாம் நமக்கு சிந்தனை வரும் பொழுது அந்த இச்சித்துங்கிற காரியம், அதன் மேலே ஒரு விருப்பம், இதை இப்போ உள்ள விலைக்கு கொடுத்தா எவ்வளவுக்கு போகும் அப்படின்னு நினைச்சோம்னா அவுட்டு. கண்டு 2வது பாயிண்ட் இச்சித்து, 3வது 3க்கும் இடையில கேப்பு இருக்கா இல்லையா? இடைவெளி இருக்குல்ல. எதுக்கு இடைவெளி? சிந்திப்பதற்கு இடைவெளி. கர்த்தருடைய பிள்ளைகள் திடீரென்று பாவத்திலே விழ மாட்டார்கள். ஒவ்வொன்றுக்கும் கேப் கொடுத்து ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்துட்ட இனி பழகாத. முதல் நாள் பார்க்கறது, அடுத்த நாள் ஃபோன் நம்பர் கேட்கறது, அப்புறம் பேச ஆரம்பிக்கிறது. அது என்னமோ சேட்டு தானே, சேட் பண்றாங்களாம் வெக்கம் இல்லாம. அப்போ எல்லா சேட்டையும் பண்ணி இங்க வீட்டில் பார்க்கும்போது அடேப்பா, சிறு பிள்ளைகளுக்கு வகுப்படுப்பாக சண்டே கிளாஸ். எனக்கு இதெல்லாம் வேடிக்கையா இருக்கு. சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்துடக்கூடாது பாவம். அப்போ அந்த காரியங்கள் எல்லாம் நாம் குற்றம் புரிவதற்கு, நாம் இடறி விழுவதற்கு கர்த்தருக்கு முன்னாடி இது பெரிய குற்றமாய் கருதப்படும். ஏன்னா பண்றதும் பண்ணிட்டு அதை மூடி மறைத்து நான் ஊழியம் செய்கிறது போல அது பெரிய பெரிய இது காரியங்களை சபையில செய்யற மாதிரி நான் ஷோ காட்ட முடியாது. இவன் எடுத்துக்கொண்டான், என்னென்ன எடுத்தான்னு அவ்வளவு ரெக்கார்ட் ஆயிடுச்சு. சரி இப்போ இது வெற்றியா தோல்வியா? தோல்வின்னு தானே சொன்னீங்க. இந்த அதிகாரம் தோல்வியின் அதிகாரம். ஏற்கனவே ஒரு வெற்றி, அந்த அவங்க எதுல இருப்பாங்க? வெற்றி கழிப்பிலே. நான் வேற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தின ஒரு மாதிரி இருக்கும். அப்போ வெற்றி கழிப்பிலே இருக்கிறார்கள். ஜெயிச்சிட்டோம், நம்ம எல்லாம் தோத்துருவோம்னு சொல்லி எல்லாரும் கருத்து கணிப்புல போட்டான். நம்ம எப்படி வந்துட்டோம் தெரியுமா? நான் ஓட்டு போட்டவன் ஜெயிச்சிட்டான், இவங்களுக்கு வேற. அப்போ அந்த மாதிரி இவங்க ரொம்ப வெற்றி கழிப்புல மீதி வார்த்தை சொல்லுங்க, மிதந்து கொண்டிருந்தார்கள். அதுதான் பிரச்சனை. மிதந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்போ அடுத்து போக வேண்டிய பட்டணம் ஏஐ. இங்கிலீஷ் பைபிள்ல ஏஐன்னு போட்டிருக்கும் இந்த வார்த்தை, ஆயி பட்டணம். அப்போ இந்த ஆயி பட்டணத்தை பிடிக்கணும். எத்தனை பேர் போகலாம்? நிறைய பேர் போவான். அவன்லாம் சும்மா, அவனெல்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம். நிறைய விளையாட்டுகள்ல பாருங்க, ரொம்ப நம்ம ஒரு பாஷை பயன்படுத்தோம்ல, அசால்ட்டா போறது. அசால்ட்டுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அட்டாக் பண்றதுன்னு அர்த்தம், தாக்குறது. ஆனா நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? அலட்சியமா, அசால்ட். அப்போ இவன் அப்படி நினைச்சிட்டாங்க எல்லாரும். எத்தனை அங்க பாருங்க 3வது வசனத்துல, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயை முறியடிக்கலாம். எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான். இதுதான் எதிரியை குறைத்து மதிப்பிடுவது, சாத்தானை குறைச்சு மதிப்பிடுறது. அதெல்லாம் எனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கு தெரியுமா? நான் இந்த சபையில எத்தனை வருஷமா விசுவாசியா இருக்கேன், எவ்வளவோ காரியத்தை பார்த்துட்டேன். இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரா சொல்லாதீங்க. நேற்று நடந்தது வெற்றி தான், ஆனாலும்
இன்னைக்கு போறதுக்கு கர்த்தருடைய கிருபையும் பலனும் ஒத்தாசையும் வேண்டும். சரி, இவர் புறப்படலாமா? சரி, 3000 பேர் போதும், 2000 கூட போதும். 4வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஓட ஓட விரட்டிட்டான். அது போக எத்தனை பேரை வெட்டி போட்டார்கள்? 36 பேரை கொண்டுட்டான் எதிரி. 5வது வசனம் கடைசியில் எப்படி முடியுது? அவர்களுடைய இருதயம், ஜனங்களின் இருதயம் கரைந்து. இதெல்லாம் தேவையா? ஒரு விசுவாசியினுடைய வீட்டில இருதயம் கரைந்து போய் அழுது கொண்டிருக்கிறார்கள். இருதயம் கரைந்து போய் வேதனையிலே அந்த குடும்பம் கிடக்கிறதுனா காரணம் ஏதோ இருக்கு. நம்ம அதை தீர்க்க வேண்டியது இல்லைங்க. நம்ம அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஆண்டவர் அடி மேல அடி கொடுக்குறாரு அப்படின்லாம் நம்ம தீர்ப்பு சொல்லி அதை பத்தி ஒன்று பேச வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அப்படி செய்ய முடியும், நம்ம வீட்லயும் செய்ய முடியும். அப்ப எதை எடுத்தாலும் அடி விழுதே, எதை எடுத்தாலும் எங்க எப்போ பார்த்தாலும் தலை இடிக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே, ஏன் எங்க வீட்டுல இந்த பிரச்சனை தீரவில்லை? ஏன் இந்த கஷ்டத்தின் மேல் கஷ்டம் வருகிறது, நஷ்டத்தின் மேல் நஷ்டம் வருகிறது? ஏதோ காரணம் இருக்குங்கன்னு இந்த ஜனங்கள் இப்பதான் சிந்திக்கிறாங்க. என்ன ஒரு சின்ன கூட்டத்தை நம்மளால ஜெயிக்க முடியலையே. சீசர்களை பார்த்து திட்டார் ஆண்டவர். என்னையா நீங்களாம்? அவன் சொல்றான், ஐயா உங்க சீசர்கள்ட்ட கொண்டு வந்தேன், இந்த பிசாசை துரத்த முடியல. நான் எவ்வளவு நாள் உங்க கூட இருக்க போறேன், ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். அப்போ அதுக்கு காரணம் இப்பதான் யோசுவா ஆண்டவருக்கு முன்னாடி வஸ்திரங்களை கிழித்து கொண்டு மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகமுப்பெற விழுந்து தலையிலே புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். ரொம்ப யோசுவாவுக்கு வேதனை. இன்னும் காரணம் தெரியாது, எதனால தோற்று போனோம் என்று காரணம் தெரியாது, புலம்புகிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, 10ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். எப்பவும் புளூரல்லே வருது பாருங்க. அந்த ஒருத்தன் செஞ்சாங்கன்னு சொல்லலை. முதல் வசனத்துல இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். இப்போ என்ன சொல்றாரு? இஸ்ரவேலர் பாவம் செய்தார். அதான் நான் சொன்னேன், ஒரு விசுவாசி தப்பு செய்யும் பொழுது முழுவதையும் சேர்த்து சொல்லுவாங்க. அந்த சபையை அப்படியாமல இல்ல, சபை அப்படி பாவம் செய்யல. அப்ப அந்த ஒரு நபர் தவறு செய்யும் பொழுது சபையை குற்றப்படுத்துகிற சமுதாயத்துல தான் நம்ம வாழுகிறோம். அப்போ இவர்கள் பாவம் செய்தார்கள், ஏற்று நிக்க முடியல. அப்போ அதுக்கு காரணத்தை சொல்லிட்டாரு பாருங்க. 12ஆம் வசனத்துல பின்பகுதியில, நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இருக்க மாட்டேன் இரேன். யோசுவா ஒரு இடத்துல சொல்றார், நீர் எங்களோடு வராவிட்டால் நாங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது ஆண்டவரே. நான்லாம் உங்க கூட வரமாட்டேன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? மனசு இல்லை. ஏன் மனசு இல்லை? சில வீட்டுல சொல்லுவாங்கல்ல, நான்லாம் உங்க கூட வரலப்பா. அப்போ அவங்க மனசுல ஏதோ ஒரு வருத்தம் இருக்கிறதுனால சொல்றாங்க. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, இதை எடுத்து போடலைன்னா நான் வரமாட்டேன். அப்ப நம்ம வீட்டுல சாபத்தீடானது இருக்கா? யாருக்கோ போய் சேர வேண்டிய ஒரு சொத்து, யாருக்கோ போய் சேர வேண்டிய ஒரு பங்கு, எப்படினாலும் வச்சுக்கலாம். நியாயப்படி இப்ப கூலி கொடுக்கறவங்களை பத்தி இவங்க சொல்றாரு, நியாயமான கூலி கொடுக்கணும். அப்ப அந்த ஒரு இடத்துல சொல்றாரு, அநியாயமான கூலி, நீங்க பிடிச்சு வச்ச கூலி
என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இந்த மாதிரி பிடிச்சு வச்சுட்டாங்க, நியாயமா எனக்கு கூலி தரல. அப்ப எல்லாமே கர்த்தரை நோக்கி கூப்பிடும். ஒன்றும் மறைக்க முடியாது. நம்ம கொஞ்சம் நெளிச்சு கொடுத்துக்கலாம், உடம்ப நெளிச்சு இழிச்சு கொடுத்து இதெல்லாம் சகஜம்தான், இப்படியெல்லாம் ரொம்ப நேர்மையா நீ என்ன நெளிச்சு கொடுத்தாலும் சரி பண்ற வரைக்கும், யோனாவே உன்னைய தூக்கி கடலுக்குள்ள போடுற வரைக்கும் கொந்தளிப்பு அடங்காது. என்னமோ பண்ணி பார்த்தாங்க கப்பல்ல உள்ளவங்க, வேகமாய் தண்டு வலித்தார்கள். கப்பல்ல உள்ளதெல்லாம் தூக்கி தூக்கி உள்ள போடுறான் கடலுக்குள்ள. அப்படியாவது சரி நீ என்ன பண்ணாலும் சரி பண்ண முடியாதுங்கிறது தான் ஆண்டவர் அதெல்லாம் சொல்றாரு. யோனாவை தூக்கி கடலிலே போட்டார்கள். அப்பொழுது கடலின் மும்முரம் அமர்ந்தது. இங்க இருந்த நபரை கண்டுபிடிச்சு இந்த நபருக்கு இவனுக்கு இவன்கிட்ட தான் எல்லாம் இருக்குங்கிறத அனௌன்ஸ் பண்ணி இவனும் அதை ஒத்துக்கிட்ட பிறகு எப்படி 26ஆம் வசனம் எப்படி முடியுது? இப்படியே 26, இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். கர்த்தருடைய கோபம் அடங்கணும்னா, வீட்டுல காரியம் சரியாகணும்னா, சரிப்படுத்த வேண்டிய காரியம் சரிப்படுத்தினாத்தான் அவருடைய கோபம் நம்மை விட்டு நீங்கும். அதுக்கு என்ன ஷார்ட்கட் பண்ணாலும் சரி, என்ன பைபாஸ்ல ஒரு ரூட் போட்டாலும் சரி. கர்த்தர் அன்புள்ள தேவன், அவர் ரொம்ப இரக்கமுள்ளவர். ஆண்டவரே உண்மை போல இரக்கமுள்ளவங்க யார்? இந்த டயலாக் எல்லாம் ரொம்ப விடுங்க, அது பூரா வேஸ்ட். உண்மை போல கிருபை உள்ள தேவன் யாரும் இல்லை, நீர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், அதுக்கெல்லாம் ஒன்றும் மசிஞ்சு கொடுக்க மாட்டாருங்க. மோசே பாவம், நான் ரொம்ப வருத்தப்படுவேன் மோசையை பற்றி நினைக்கும். அப்படி அருமையான ஒரு தாசன். இவனை மாதிரி ஒருத்தர் இல்லைன்னு ஆண்டவரே சொல்றாரு. அவ்வளவு சாந்த குணம் உள்ளவன். அவன் கடைசியில் கேட்டுப்பாங்க, ஆண்டவரே ப்ளீஸ், ஆண்டவரே ப்ளீஸ், அப்பா இதை பத்தி பேசாத, அவ்வளவுதான், வாய மூடி. முடிவு பண்ணதான். ஆளை கண்டுபிடிச்சாச்சா? எழுந்திரு 13ஆம் வசனம், அதுல கடைசியில, நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. அதான் நிற்க கூடாது. இந்த மொழிபெயர்ப்புல கூடாதுன்னு வர்ற இடங்கள்லாம் முடியாதுங்கிறது தான் அப்படி வரும். நீங்க நிற்க முடியாது. சாத்தானுடைய, நம்ம சொல்றோம் சாத்தானை மிதிப்போம், இந்த விபிஎஸ்ல எல்லாம் அதான். இவங்க என்னமோ வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு கராத்தை அடி விட்டவொடனே சாத்தான் அடி வாங்கிட்டு ஓடிடுவானா. அவன் என்ன இதெல்லாம் என்ன விளையாட்டு? இந்த சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு சொல்லி கொடுக்காங்க. சாத்தானை மிதிப்போம், காலின்கள் இவங்க போட்டு மிதிக்கிறது, ஒன்றும் நடக்காது. கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அது அவரே பார்த்துக்கிடுவார். நீங்க உங்களுக்கு மிதிக்க முடியாது, கால் துளிக்கணும். அதனால இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. சரி, கோத்திரம் கோத்திரமாவா, வம்சமாக வர வேண்டும். அடுத்த நாள் முதல்ல கோத்திரம், அதுல இருந்து ஒரு வம்சத்தை பிரிக்க வேண்டும். அந்த வம்சத்திலிருந்து குடும்பமாக வர வேண்டும். 14ஆம் வசனத்துல வருது, கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேராக வர வேண்டும். எல்லாம் ஃபில்டர் பண்ணிடுவாருங்க, கிளீனா ஃபில்டர் பண்ணி எடுத்துருவாரு கர்த்தர். ஆண்டவரே, நான் செஞ்சது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு செஞ்சேன், உலகத்துக்கு தெரியாது, ரொம்ப பேருக்கு தெரியாது, ஒரு சிலருக்கு தான் தெரியும், எனக்கும் என் குடும்பத்துக்கு மாத்திரம்தான் தெரியும். என் ஒழிச்சு வச்சது வீட்டுக்குள்ள தோண்டி அடியில வெள்ளி, அதுக்கு மேல மற்றதெல்லாம் போட்டு மூடி வச்சு, எல்லாம் வீட்டாருக்கு தெரியாம இருக்குங்க. வீட்டுல அப்பா எது குழி தோன்றாரு, என்னப்பா நடு வீட்டுல குழி தோன்றீங்க? ஆமாடா, வெளியே போய் சொல்லிடாதீங்கடா. அந்த சின்ன பசங்க போய் சொல்லிடுவான், எங்க அப்பா எங்க வீட்டுல குழி தோண்டிட்டு இருந்தாரு.
எவனும் சொன்ன தொலைச்சுக்கிட்டான். அப்ப எல்லாம் தோண்டி அவ்வளத்தையும் புதைச்சி மூடியாச்சு. உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும், உங்களை கண்டுபிடிக்கும். நாய்க்கு பாருங்க ஆண்டவர் அந்த அறிவு கொடுத்துருக்கார. சில நாய்கள் அவ்வளவு செஷன்ல போலீஸ் ஸ்னிஃபர் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்னிஃப் பண்றதுன்னு அப்படியே மோந்து பார்க்கறது. அப்ப இந்த நாய்க்கு ட்ரைனிங் கொடுத்து போய் கரெக்டா ஒரு இடத்த பார்த்து தோண்டுது அல்லது கொலைக்குது அந்த இடத்துல. இந்த ஏர்போர்ட்ல இதெல்லாம் ஏதாவது கடத்திட்டு போனா கூட அந்த லக்கேஜுக்குள்ள ஏதோ இருக்குன்னா நாய் கொலைக்கும். எங்க மறைச்சு நீ அந்த ஏர்போர்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவியில் சில சமயம் அதை பார்ப்போம். ஐயோ, அந்த தங்கத்தை கொண்டு போறதுக்கு அல்லது அதை விட போதைப் பொருள் கொக்கைன்ங்கிற போதைப் பொருள் தான் ரொம்ப நடமாட்டம். அப்போ அதை கொண்டு போறதுக்கு சூட்கேஸ் நீட்டா இருக்கு. சூட்கேஸுக்குள்ள எங்கேயோ ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் உண்டாக்கி உள்ளுக்குள்ள வச்சிருக்கான். இவன் கிழிச்சிருவான். இவன் கையில எப்பவும் பிளேடோ அந்த மாதிரி ஆயுதம் இருக்கு. இந்த அதிகாரிகள் கிழிச்சு பார்த்தா உள்ளுக்குள்ள பாக்கெட்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேரு ஆளு ஊதி போய் வந்தான். ஒருத்தன் குண்டா மாதிரி தடியா சட்டைய கலத்து அங்க நெல்லு ஸ்கேன் பண்ணா வயிற்றுக்குள்ள என்னென்னமோ தெரியுது. என்னடா பண்ண? அவனை கூட்டு போய் செய்ய வேண்டியதை செஞ்சு வயிற்றுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்தா பாக்கெட்டா போதைப் பொருள் வருது. நேரில் காட்டுறான். எதுக்கு சொல்றேன்னா, இந்த மனுஷனுக்கே இந்த அறிவு இருந்தாலும் ஆண்டவர் ஞானம் உள்ளவருக்கு அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. வீட்டில் எழுதி போட்டிருக்கோம், நீர் என்னை காண்கிற தேவன். ஆண்டவர் நம்மை பார்க்கிற தேவன் தான். ஆனா அந்த புதைச்சி இருக்கிறது அவருக்கு தெரியாது. அப்படியா? சரி, அப்போ அவனை கோத்திரமா வரவழைச்சி, வம்சமா வரவழைச்சி, குடும்பமா வரவழைச்சி, எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்து பார்த்தா யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. 17 யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. சேராகியரின் வம்சத்தை பேராக வரப்பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான். 18 அவன் வீட்டாரை அவன் பேராக வரப்பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். ஆளை பிடிச்சாச்சா? அரிசிய பிடிச்ச அவனை யோசுவா அவனை பிடிச்சு திட்டல. அவன்கிட்ட என்ன வார்த்தை பயன்படுத்த? மகனே. அந்த வார்த்தையை அவனை கொன்றிருக்கும். மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து. நீ செய்தது எல்லாத்தையும் சொல்லு, எனக்கு ஒழிக்காதே, எனக்கு மறைக்காதே. அப்பதான் சொல்றான். சொல்லு, உங்களை நம்ம பஸ்ஸில் டிக்கெட் எடுத்திருக்க மாட்டான். கண்டக்டர் சொல்லுவாரு, இன்னும் 2 பேர் யாரோ எடுக்கணும். அவருக்கே தெரியாது, 80 பேர் ஏறி இருப்பான். 2 பேர் எடுக்கல டிக்கெட்டு. இவனுக்கு தன்னால ஐயோ நம்மளைத்தான் சொல்லிட்டான் போல் இருக்கு. அப்போ எப்படியோ கண்டக்டர் வந்து அவன் இறங்கும் போது டிக்கெட் இல்லைன்னா தொலைச்சிட்டான்பா கண்டக்டர். அப்போ வந்து பிடிச்சிருவார். அப்போதான் சொல்லுவான், சார் நான் தூங்கிட்டேன் அல்லது மறந்துட்டேன். எப்போ உண்மை வெளிவருது? தண்டனை வரப்போகுது என்று சொன்ன உடனே உண்மை வெளிவருதா? இதுதான். இவ்வளவு நேரம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் உன்னை என்ன செஞ்ச? கண்டுபிடிச்சா பார்ப்போம், கிடைச்ச மட்டும் லாபம் தானே, அப்படி இப்படின்னு பார்த்துருப்பான். இங்க கடைசியில மாட்டினான். சரி, எல்லாம் சொன்ன உடனே இந்த பிரகாரமாக செய்தேன். என் கூடாரத்துல பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது. எல்லாரும் ஓடி ஆட்களை அனுப்பி தோண்டி பார்த்தா எல்லாம் இருக்கு. எடுத்துட்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள். ஆகானையும் சால்வையையும் கழுதைகளையும் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு போனார்கள். 24ஆம் வசனம்.
25 அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்னியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு, அதனால ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. ஆண்டவரே, ஐயோ வேண்டாம். தாவீது ஒரு தடவை தப்பு பண்ணும்போது பத்சேபாள் காரியம் இல்லை, இன்னொரு அப்போ உனக்கு 3 பனிஷ்மெண்ட்டு, 3ல் செலக்ட் பண்ணிக்கோ. ஐயோ எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்ல முடியாது, 3ல் ஒன்றை செலக்ட் பண்ணு. அப்போ அவர் சொல்றாரு, அவருடைய கரங்களிலே விழுவோமாக. இவனா ஒன்றை செலக்ட் பண்ணல, கர்த்தர் தண்டிக்கிறார். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துல துணிகரமாக எல்லாம் சபையின் காரியத்திலையும் உண்மை இருக்காது, குடும்ப காரியத்துல உண்மை இருக்காது, எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லி அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி பேசி, நம்ம பிள்ளைகளே பாருங்க, அந்தந்த நேரத்துக்கு தகுந்தபடி ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. அவையெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது, ஆண்டவரே இங்கேயாவது கல்லெறிஞ்சு கொண்டானாலும் ஒரேடியாக முடிஞ்சிடும். ஆனால் ரட்சிக்கப்படாம அல்லது ரட்சிக்கப்பட்ட மாதிரி காட்டிக்கிட்டு அக்கிரமம் எல்லாம் பண்ணும்போது பயங்கரமான வேதனை உள்ள இடத்துக்கு தான் போகும். கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. இது எப்போ? ரட்சிக்கப்பட்டதாக இவங்க நினைச்சுக்கிட்டு அக்கிரமம் எல்லாம் பண்ணி, அப்ப இவன் நான் உங்களை அறியன், அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று பொங்கல் எப்போ சொல்லுவார்? விசுவாசிகளுக்கான நியாய தீர்ப்புலையா அவிசுவாசிகளுக்கான நியாய தீர்ப்புலையா? இந்த குரூப் நான் சொல்ற கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு சொல்லி நாங்க எவ்வளவு மீட்டிங் நடத்தணும், எவ்வளவு அற்புதங்கள் செஞ்சோம் தெரியுமா? பெரிய பிரம்மாண்டமா ஒரு கூட்டம் நடத்தணும், அதுக்கு 10 லட்சம் செலவாச்சு. அதுல எங்களுக்கு ஒரு 2-3 லட்சம் கிடைச்சது. இந்த குரூப் இது எப்போ இந்த மாதிரி சொல்லுவாங்க? விசுவாசிகள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது சொல்லுவாங்களா? இல்ல கடைசி வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல அவிசுவாசிகள் எல்லாம் நிற்கும் போது இவங்க வருவாங்களாம்? விசுவாசிகளுக்கான நியாய தீர்ப்புல இவங்க வருவாங்கங்கிறீங்க, அப்படிதானே? சரி, அது உங்களுடைய ஆன்சர். வேற அது இல்லைன்னா வெள்ளை சிங்காசனம். ஏன்னு கேட்டா, விசுவாசிகளுக்கான நியாய தீர்ப்புல அவிசுவாசி எப்படி மேல வருவான்? அங்க இப்போ எக்கால சத்தம் கேட்கும், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், இதெல்லாம் விசுவாசிகள். இவங்கெல்லாம் ஆண்டவரோடு நம்ம போயிருவோம் மேல. அப்போ அங்க நியாய தீர்ப்பு கிடையாது. பாவிகள் நீ யாரோ எனக்கு தெரியாது, அவனை எங்க அனுப்புவாங்க? வானத்துல இருந்து விட்டுருவார டம்முன்னு. இவங்களுக்கு அங்க வேலையே கிடையாது. அப்போ எங்க வருவாங்க? அவிசுவாசிகளுக்கான நியாய தீர்ப்புல கர்த்தர் கொஞ்சம் பேசுறதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. நீங்க யாரும் எனக்கு தெரியாதுப்பா, நீ அவிசுவாசி, ஆனா விசுவாசி போல நடிச்ச, எல்லா அற்புதமும் செஞ்சதாக காட்டிக்கிட்ட, நல்ல வசூல் பண்ண, என் பேர்ல என்னென்னமோ நடத்தின, உனக்கு நல்ல வருமானம், நான் உங்களை அறியேன். சரி, அவ்வளவுதான். இன்னைக்கு தியானத்துல நம்ம ரொம்ப நம்மை உணர வேண்டியவர்களா இருக்கிறோம். சங்கரங்கோயிலே தான் நேத்தானம். ஆமா, அவர்களுக்கும் இப்போ இது நமக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லிதான் நான் எடுக்கிறேன். ஆண்டவரே, ஒரு மனிதன் தப்பு பண்ணும்போது, ஒரு விசுவாசி தப்பு பண்ணும்போது, குடும்பத்துல ஒரு நபர் தப்பு பண்ணும்போது, குடும்பத்தை மட்டும் மோசமா பேச மாட்டாங்க,
முழு சபையும் அதனால பாதிக்கப்படும். நீங்க கேட்பீங்க, அது எந்த வகையில பிரதர் நியாயம்? நீங்க நியாயமோ அநியாயமோ நீங்க பேசி பிரயோஜனம் இல்லை. மக்கள் வாயை யார் அடைக்க முடியும்? எல்லாம் சொல்லுவாங்க அந்த சபை இப்படியாமல. சபையில நம்ம எல்லாரும் இன்னும் ஆண்டவருக்குள்ள வளரணும், உத்தமமா இருக்கணும்னு நினைச்சு வருவோம். அந்த ஒரு காரியத்தினால, ஒரு நபரினால எல்லாம் முடிஞ்சு போய் சாட்சியே கெட்டு போகும். அதனால நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளான கண்டிப்புல வளர்க்க வேண்டியவர்களாக இருக்கணும். வளர்க்கிற நம்ம முதல்ல ரொம்ப ஜாக்கிரதையாய் ஒவ்வொரு காரியத்திலும் இதுல என்ன இருக்கு, இது ஒரு பெரிய மேட்ரா, இத உலக மனுஷன் என்ன சொல்லுவான், இப்ப என்னையா செஞ்சுட்டான், கீழே கிடக்கத்தான் எடுத்து வந்தான், அங்க கிடந்துச்சு, அங்க கிடைச்சதுல கொஞ்சத்தை வீட்டுக்கு உபயோகமா இருக்கணும் தானே கொண்டு வந்தான். ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறது. கர்த்தர் லைட்டா எடுத்துக்கிட மாட்டாரு. எடுத்துட்டு வராதன்னா எடுத்துட்டு வராத. சிம்சோனே, நீ எப்படி வளர்க்கப்பட்டாய்? நசரேய விரதத்திலே வளர்க்கப்பட்டாய். 3 காரியம் நீ செய்யக்கூடாது. உன்னுடைய முடிய சேவ் பண்ணக்கூடாது, உன்னுடைய பானம் ஒருபோதும் திராட்சரசத்தோடு சம்பந்தப்பட்டு எதையும் சாப்பிடக்கூடாது, பிரேத தண்டையில போகக்கூடாது. ஏமா உங்க பையனை அப்படி வளர்க்கணும் சொல்லிட்டு போயிட்டார். ஆனா வழி விலகும் போது என்ன ஆகும்? அவன் நினைச்சிருப்பான், இதுல என்ன இருக்கு, ஒரு பெண்ணை கண்டு அவளையே கொள்ள வேண்டும், அவளையே நான் திருமணம் செய்யணும், இதுல என்ன இருக்கு, நான் செலக்ட் பண்றேன், எனக்கு பிடிச்சிருக்கு. இப்படியெல்லாம் அந்த காலத்துல சபையில் உள்ள பிள்ளைகள் போகும் பொழுது குடும்பத்துக்கே பெரிய கேடு, குடும்பத்திற்கே கெட்ட பேரை கொண்டு வந்து அவங்க அதன் மூலம் சபைக்கும் கெட்ட பேரை கொண்டு வந்து கடைசியில நம்ம எவ்வளவோ பிரயாசப்பட்டும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால அப்படி இல்லாதபடிக்கு நம்ம ஜெபித்து நம்ம கர்த்தருக்குள் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கவும் நாமும் சாட்சியாய் ஜீவிக்கவும் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பிதாவே, உங்க நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எவ்வளவு குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. அவன் கண்டு இச்சித்து எடுத்துக்கொண்டான். எங்கள் வாழ்க்கையில எங்களுடைய கண்களுக்கு முதலிடம் கொடுத்து, எங்கள் கண்களுக்கு மதிப்பு கொடுத்து, அது பார்க்கிறதெல்லாம் நாங்கள் வாங்க வேண்டும், அடைய வேண்டும் என்று நினைத்து இச்சித்து எடுத்துக்கொண்ட சந்தர்ப்பங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. அதை பற்றிய ஒரு உணர்வை தாரும். ஒவ்வொரு குடும்பத்திலும் பலவிதமான போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வரும் பொழுது நாங்கள் சோர்ந்து விடாதபடி அதை உங்களுடைய சமூகத்தில் கொண்டு போய், இந்த தோல்விக்கு காரணம் என்ன ஆண்டவரே, இந்த பிரச்சனை ஏன் நீங்காமல் இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்து அதை சரி செய்து விட்டுவிட உதவி செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை தாரும். நடத்துகிற குடும்பத்தை நடத்துகிற பிள்ளைகள், சபையை நடத்துகிற பிள்ளைகள் எல்லாரும் ஜாக்கிரதையாய் ஞானமாய் நடந்து கொள்ள உதவி செய்யும். எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மிகவும் மனத்தாழ்மையுடன் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை